இந்த நாளிலும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் வி ப்ரீச் கிரைஸ்ட் ஜீசஸ் யூடியூப் சேனல் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏறக்குறைய 2 ஆண்டு காலமாக எங்களோடு கூட பயணித்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டிலே விசேஷமாக 500க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸை நம்முடைய யூடியூப் சேனல் பெற்றிருப்பதற்கு முக்கியமாக உங்களுடைய ஆதரவும் உதவிகளும் மிகுந்த பங்கு ஆற்றி இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்காக மீண்டும் எங்கள் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி என்ன? மத்தேயு 2ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனமானது 3 ஞானிகள் இயேசுவை தேடி வந்திருக்கும் போது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்கள். இன்றைக்கும் யார் இந்த நட்சத்திரம்? வேதம் சொல்லுகிறது, என்னாகும் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும். ஆம், அந்த நட்சத்திரம் வேறு யாரும் இல்லை. அந்த நட்சத்திரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே காண்பித்து கொடுக்கிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க போய்கொண்டிருக்கிற பாதைகள்ல ஒருவேளை வழி தப்பி போயிட்டேன், எனக்கு வழி தெரியாமல் போயிருக்கிறேன் அப்படின்னு இருக்கீங்களா? இருள் சூழ்ந்த என்னுடைய வாழ்க்கையிலே யாராகிலும் ஒருவர் ஒளி ஏற்றக்கூடுமா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? கவலையின் பாதையிலே, துக்கத்தின் நேரங்களிலே நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு சந்தோஷம் உண்டா, என் வாழ்க்கையிலே மீண்டுமாய் என் சந்தோஷம் திரும்பி வருமா என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து நான் ஒன்றை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். இந்த இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த இயேசுவை நீங்கள் காணும்போது அவர் உங்களுக்கு பிரத்யட்சமாய், பிரதியுத்தரமாய் அவர் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை தருகிறார். ஆம், இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வருகிற புதிய ஆண்டிலே உங்களோடு கூட வேதத்தின் சத்தியங்களை நாங்கள் இணைந்து தியானிக்க விரும்புகிறோம். எங்களோடு கூட இணைந்திருங்கள். உங்களுடைய ஆதரவுகளுக்காக நாங்கள் மீண்டுமாய் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. நன்றி.